அந்த ஒரு ஃபோன் கால் கமலஹாசனை முழுமையாக உலுக்கியது. அன்றைய தின ஷூட்டிங்கை அப்படியே கேன்சல் செய்தார் கமலஹாசன். திருவனந்தபுரத்திற்கு உடனே டிக்கெட் போடுங்கள், இன்டர்காமில் தன் பிஏவுக்கு உத்தரவிட்டார். கட் செய்தால் திருவனந்தபுர மருத்துவமனை. உள்ளே நுழையும் போதே கமலின் கண்கள் குளமாகின. அந்த நிலையில் அந்த நடிகையை பார்த்தபோது மொத்தமாக உடைந்து போனார் கமல். நீண்ட உறக்கத்தில் இருந்த நடிகையை நர்ஸ் தட்டி உசுப்பினாள். மங்களாக தெரிந்தது கமலின் முகம். கண்களை கசக்கி மீண்டும் பார்த்தார். கமலேதான். பார்த்த நொடி அப்படியே உடைந்து அழ ஆரம்பித்து விட்டார். ஆற்றுப்படுத்தினார் கமல். இன்னும் மட்டும் கடைசியா பார்க்கணும்னு நினைச்சேன், இனி நிம்மதியா போயிடுவேன். வார்த்தைகளின் கணம் கமலை அழுத்தியது. உனக்கு ஒன்றும் இல்லை, அமெரிக்கா போகலாம். இனி நான் உன்னை பார்த்துக்கிறேன். செலவு பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. கமல் பேச பேச பொறுமையாக கமலை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள் நடிகை. எதுவும் வேண்டாம், நான் இனி வாழ ஆசைப்படலை. உன்னை மட்டும் பார்க்கணும்னு நினச்சேன், பார்த்துட்டேன். இனி நீ என்னை பார்க்க வர வேண்டாம். இதுவே நம் கடைசி சந்திப்பாக இருக்கட்டும். தன் முதல் காதலனுக்கு பிரியா விடை கொடுத்து அனுப்பினாள் நடிகை. சில நாட்களில் மரணம் அந்த மகத்தான நடிகையை தழுவி கொண்டது. அக்டோபர் 20, 2006 வெள்ளிக்கிழமை திருவனந்தபுரம் கரமனா பிராமண சமாஜத்தின் தகன மேடையில் அந்த நடிகையின் உடலுக்கு அவருடைய சகோதரர் சங்கரராமன் எரியூட்டுவதற்கு முன்பு கேரள அரசின் சார்பில் 21 குண்டுகள் முழங்க நடிகை கௌரவிக்கப்பட்டார். முன்னதாக அப்போதைய கேரள முதல்வர் அச்சுதானந்தன் அவர்களும் அப்போதைய கேரள எதிர்க்கட்சி தலைவர் உம்மன் சாண்டி அவர்களும் நடிகைக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். விழிகளுக்கென்று பிரத்யோகமாக ஒரு தேவதை இருந்தால் அந்த தேவதை ஸ்ரீவித்யா போலத்தான் இருப்பாள். அவ்வளவு அழகான விழிகளை ஸ்ரீவித்யாவுக்கு படைத்த கடவுள் ஏனோ தெரியவில்லை, சோகம்தான் அந்த கண்களை மேலும் மேலும் அழகாக்கும் என்று நினைத்தார். தனது வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீவித்யா தனது விழிகளின் சோகத்தை சுமந்தபடியே வாழ்ந்தார். அந்த சோகத்துடனேதான் அந்த விழிகள் நம்மை பார்த்து சிரித்தது. புகழ்பெற்ற பாடகி எம்எல் வசந்தகுமாரிக்கு மகளாக 1953 பிறந்த ஸ்ரீவித்யாவுக்கு முதலில் வைத்த பெயர் மீனாட்சி. பின்னர்தான் அது ஸ்ரீவித்யாவானது. 13 வயதில் நடிக்க ஆரம்பித்த ஸ்ரீவித்யா தொடர்ந்து 40 ஆண்டுகள் தான் இறப்பதற்கு 2 மாதங்கள் முன்பு வரையிலும் நடித்து கொண்டே இருந்தார். அபூர்வ ராகங்கள் படத்தில் தனது 22 வயதில் 20 வயது பெண்ணுக்கு அம்மாவாக நடிக்கும் தில் அவருக்கு இருந்தது. ஆனால் ஒரு கதாநாயகியாக தமிழில் அவர் பெரிய அளவில் எடுபடாமல் போனதற்கு இதுவே ஒரு காரணமாக இருக்குமோ என பலரும் நினைத்தனர். ஸ்ரீவித்யாவின் கவிதை பேசும் கண்கள் தமிழில் கவிதைகள் பேசியிருக்க வேண்டும். ஆனால் அது மலையாளத்தில்தான் கவிதை பேசியது. அவரின் கண்களில் தொடங்கி உதட்டில் பயணித்து நமது இதயத்தில் இறங்கும் அந்த வெகு அழகிய புன்னகையை மிகவும் குறைவாகவே தமிழில் பார்க்க முடிந்தது. குறைந்த காலத்திலேயே தமிழ் சினிமா அவரை நெய்சாக அக்கா, அண்ணி, அம்மா கேரக்டர்களில் நடிக்க வைத்தது. கமலஹாசனுடன் அபூர்வ ராகங்கள் தொடங்கி அன்னை வேளாங்கண்ணி, உணர்ச்சிகள் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தவர் ஸ்ரீவித்யா. இருவருமே கே. பாலச்சந்தரின் அறிமுகங்கள். கமல் ஸ்ரீவித்யா மீது இருந்த காதலை முதலில் அவரது அண்ணனிடம்தான் கூறியுள்ளார். ஆனால் அவரது அண்ணனோ, நீ எதுவாக இருந்தாலும் அம்மாவிடம் சென்று நேரடியாக கேள் என்று சொல்ல, கமலும் நேரடியாக ஸ்ரீவித்யாவின் அம்மாவிடம் சென்று தனது விருப்பத்தை கூறியுள்ளார்.
நீங்கள் இருவரும் இப்போதுதான் வளர்ந்து வரும் தருவாயில் இருக்கிறீர்கள். அதனால் உங்களது துறை சார்ந்த வாழ்க்கையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். காதலெல்லாம் இப்போது வேண்டாம் என்று மறுப்பு சொல்லிவிட்டாராம். இதன் பிறகு இருவரும் கலைத்துறையில் கவனம் செலுத்தி முன்னேறி வந்த நேரத்தில்தான் கமல்ஹாசன் வாணி கணபதியை காதலிக்கத் தொடங்கினார். மேலும் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை கேள்விப்பட்டவுடன் கமலுடனான காதலை கைவிட வேண்டிய கட்டாயத்துக்கு ஸ்ரீவித்யா தள்ளப்பட்டார். அவர் மலையாளத்தில் தனது தீக்கனல் படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றிய ஜார்ஜ் தாமஸை காதலித்தார். ஆனால் இந்த காதலுக்கு குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவிக்க ஜார்ஜ் தாமஸை திருமணம் செய்து கொண்டார். ஜார்ஜ் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர். அதனால் திருமணத்திற்கு முன்பாகவே ஆச்சாரமான பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த ஸ்ரீவித்யா ஞானஸ்தானம் பெற்று மதம் மாறினார். ஸ்ரீவித்யா இல்லத்தரசியாக இருக்க விரும்பிய நிலையில் அவரை கணவர் ஜார்ஜோ நிதி பிரச்சனைகளை காரணம் காட்டி நடிக்க கட்டாயப்படுத்தினார். வேறு வழியின்றி மீண்டும் தன் திரையுலக பயணத்தை தொடங்கினார் ஸ்ரீவித்யா. இதனால் 3 முறை தான் தாயாவதற்கு பாக்கியம் கிடைத்தும் கணவரின் வற்புறுத்தலால் தனக்கு கிடைத்த பொக்கிஷங்களை கருவிலேயே அளித்தார் ஸ்ரீவித்யா. அதன் பிறகுதான் திருமண விஷயத்தில் அவசரப்பட்டு தான் எடுத்த முடிவுகளை நினைத்து ஸ்ரீவித்யா வருந்தினார். கணவர் கொடுத்த பல பிரச்சனைகளால் மிகுந்த மன உளைச்சல்களுக்கு ஆளாகி தற்கொலைக்கு முயன்றார் ஸ்ரீவித்யா. இதனை அருகிலிருந்து உறவுக்காரர் ஒருவர் ஸ்ரீவித்யாவின் அம்மாவிடமும் சகோதரரிடமும் கூறியுள்ளார். உடனடியாக ஸ்ரீவித்யாவின் வீட்டிற்கு சென்ற அவரது அம்மா அங்கிருந்த தனது மகளை மீட்டு பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஜார்ஜிடமிருந்து விவகாரத்து பெற்றார். மேலும் ஸ்ரீவித்யா சம்பாதித்து வாங்கிய சொத்துக்களை ஜார்ஜ் அபகரித்து கொண்டதால் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து நீண்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி மீட்டுக் கொடுக்கப்பட்டது ஸ்ரீவித்யாவின் சொத்து. இந்த பிரச்சனைகளால் 35 வயதே ஆகியிருந்த ஸ்ரீவித்யா வேறொரு திருமணத்தை பற்றியும் யோசிக்க முடியாமல் போயுள்ளது. இருந்தும் அண்ணன் மற்றும் அம்மாவின் உதவியுடன் தமிழ், மலையாளம் என நடிப்பில் மட்டும் கவனம் செலுத்த தொடங்கினார் ஸ்ரீவித்யா. 1990ஆம் ஆண்டு எம்எல் வசந்தகுமாரி ஏற்கனவே கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதன் தாக்கத்தால் திடீர் என்று இறந்து போனார். ஸ்ரீவித்யாவுக்கு தன் உலகமே இருண்டு போனது போல் ஆனது. தனக்கென்று இருந்த ஒரு ஜீவனும் நம்மை தவிக்க விட்டு போய்விட்டதே என்ற கவலையும் தொற்றிக்கொண்டது. இந்த நேரம் மலையாளத்தில் படம், தொலைக்காட்சி தொடர் என்று அதிகம் நடித்து வந்தார் ஸ்ரீவித்யா. வாழ்க்கையில் புதிய நண்பர்கள் வரத் தொடங்கினர். அவர் சென்னையை விட்டு திருவனந்தபுரத்தில் குடியேறினார். அங்கு மிகவும் பிஸியான நடிகையாக வலம் வந்த ஸ்ரீவித்யா சொத்துக்கு மேல் சொத்துக்களை வாங்கி குவித்தார். மேலும் தான் எங்கு இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்று கூட அவர் தன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களிடம் சொல்லாமல் இருந்து வந்துள்ளார். ஸ்ரீவித்யா குறித்து யாரோ தெரிந்தவர்கள் மூலமாக வரும் தகவல் மட்டுமே அவரது குடும்பத்தினரின் காதுகளுக்கு சென்றுள்ளது. தன் தங்கை எங்கிருந்தாலும் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று அவரது அண்ணனும் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. திடீரென்று ஒரு நாள் 2006ஆம் ஆண்டு தனது மறைவுக்கு முன்பாக சென்னை வந்திருந்த பழம்பெரும் நடிகையான பத்மினி தன் வீட்டுக்கு அருகில் இருந்த ஸ்ரீவித்யாவின் அண்ணனிடம், உனக்கு விஷயம் தெரியுமா? ஸ்ரீவித்யா கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறா, சாவின் விளிம்புல இருக்கிறா, நீங்களெல்லாம் ஏன் போய் பார்க்கல என்று கேட்கவும் அப்போதுதான் பதறி அடித்துக்கொண்டு திருவனந்தபுரத்திற்கு ஓடினாராம் அவரது அண்ணன் சங்கரராமன். அங்கு ஸ்ரீவித்யா இருந்த கோலத்தை பார்த்துவிட்டு, ஐயோ வித்தி, இப்படி பண்ணிட்டியே, ஏன் எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல என தலையில் அடித்து கொண்டு கதறினார் ஸ்ரீவித்யாவின் அண்ணன். நீ ஏன் இங்க வந்த? முதல்ல வீட்டுக்கு போ, மன்னி தனியா இருப்பா, அவளை தனியா விட்டுட்டு எதுக்கு வந்த? எனக்கு ஒன்றும் இல்லை என திட்டினாராம் ஸ்ரீவித்யா. பிறகு ஸ்ரீவித்யாவுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் அவரின் அண்ணனை பார்த்ததும், நீங்கள்தான் இவரின் அண்ணனா? ஏன் இவரை இப்படி தனியா விட்டுட்டீங்க? இவருக்கு ஒரு முக்கியமான மருந்து வாங்கி கொடுத்தா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருப்பாங்கன்னு சொன்னேன்.
ஆனால் இவங்க கூட இருந்த கணேஷ்குமார் என்பவர் அதற்கு என்னிடம் பணம் இல்லை, ஏற்கனவே அவரின் சொத்துக்களை விற்றுதான் சிகிச்சை பணம் கொடுத்துள்ளேன் என்று கூறினார். உங்களை போன்ற உறவினர்கள் உடனிருந்திருந்தால் இவருக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்குமா என்று சொன்னாராம். இங்குதான் அவருக்கு ஒரு உண்மை தெரிய வந்துள்ளது. அவர் கேரளாவைச் சேர்ந்த நடிகரும் அரசியல்வாதியுமான கணேஷ்குமார் என்பவரை நம்பி ஏமாந்து போயுள்ளார். லட்சம் லட்சமாக சம்பாதித்தும் பயனின்றி மிகவும் வேதனைப்பட்டு போராடி 2006ஆம் ஆண்டு இவ்வுலகை விட்டு மறைந்த ஸ்ரீவித்யா. ஆனால் ஸ்ரீவித்யா சிகிச்சையில் சுய நினைவில்லாமல் இருந்த நேரத்தில்தான் இதெல்லாம் எழுதி வாங்கப்பட்டதாக அங்கிருந்த செவிலியர்கள் கூறியதாக அவரது அண்ணன் சங்கர்ராமனின் மனைவி அண்மையில் பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்ரீவித்யா ஆசைப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் அந்த கணேஷ்குமார் நிறைவேற்றவில்லை. அவள் சொத்துக்கள் சேர்த்து வைத்திருந்த பணம் மற்றும் நகைகள் என்ன ஆனது என்பது இதுவரை தெரியவில்லை. எப்படியாவது அவளது ஆசையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று நாங்களும் நிறைய சட்ட போராட்டங்களை நடத்தினோம். ஆனால் அந்த கணேஷ்குமாரை எங்களால் ஜெயிக்க முடியவில்லை. இப்போது வரை அவளது சொத்துக்கள் என்ன ஆனது என்பது எங்களுக்கு தெரியாது என்று ஸ்ரீவித்யாவின் அண்ணி தனது பேட்டியில் கூறியுள்ளார். வித்யா வாழ்க்கை முழுக்க ஏமாந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவரின் தலையெழுத்து. கமல் ஸ்ரீவித்யாவின் நட்பும் காதலும் திரைத்துறையில் பலருக்கும் தெரிந்ததுதான். என்றாலும் அது கனவாகவே காற்றோடு கரைந்து போனது. எல்லோருடைய முதல் காதலும் வெற்றியில் முடிவதில்லை. அப்படி தோற்றுப்போன முதல் காதலையும் காதலியையும் நம் வாழ்க்கையின் இறுதி வரை மறக்க முடியாது என்றும். அதே போல்தான் உலகநாயகன் கமலஹாசனும் மறைந்த ஸ்ரீவித்யாவும். இருவருக்குமான காதல் உண்மை என்பதால் தான் இறக்கப் போகிறோம் என்பதை அறிந்தவுடன் நடிகர் ஒருவர் மூலமாக தனது நிலையை எடுத்து கூறி நான் கமலை சந்திக்க வேண்டும் என்று கேட்க அவரும் அதனை கமலிடம் கூறியுள்ளார். ஸ்ரீவித்யாவின் நிலையை அறிந்த கமல் தாமதம் எதுவும் செய்யாமல் உடனடியாக கிளம்பி திருவனந்தபுரத்தில் ஸ்ரீவித்யா சிகிச்சை பெற்று வந்த மருத்துவமனைக்கு சென்று அங்கு அவரை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு நீண்ட நாட்களுக்கு பிறகு இருவரும் சிறிது நேரம் மனம் விட்டு பேசியுள்ளனர். இந்த நிகழ்வு அப்போது பெரிய அளவில் பேசப்பட்டது. பலரின் மனங்களை கலங்கச் செய்தது. எது எப்படி இருந்தாலும் குழந்தை உள்ளம் கொண்ட ஒரு அழகு தேவதை ஏமாற்றங்களை மட்டுமே வாழ்க்கையில் சந்தித்து இந்த பூமியை விட்டு மறைந்து விட்டது. அவரின் ஆசைகளும் நிராசையாக போய்விட்டது. எல்லாம் இருந்தும் என்ன பயன் என்பது போல் வாழ்க்கையாகிவிட்டது. அழகானவர்களாகவும் அப்பாவியாகவும் இருந்துவிட்டால் ஸ்ரீவித்யாவுக்கு நடந்த கொடுமைதான் பலருக்கும் நடக்க வாய்ப்பிருக்கிறது. இவரின் வாழ்க்கை எல்லோருக்குமான பாடம் என்றே எடுத்துக்கொள்வோம்.